வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது டிஎன்பிஎஸ்சி மேட் சிம்பிள். டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆசையாக இருக்குது. ஆனால் நான் ஒரு பிகினர். சிலபஸ் சரியாக புரியலை. என்ன புக்கு வாங்குறதுன்னு ஒரே கன்ஃபியூஷன். எக்ஸாம் கேப் இருக்குது. ஒர்க் போகிறேன். ஸோ எப்படி படிக்கணும்னு தெரியல. டைம் இல்லை. கிளாஸஸ்க்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியலன்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ரோட் மேப் கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம டிஎன்பிஎஸ்சி ஜாப்னா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். ஒரு 9 to 5 ஜாப், ப்ரெஷர் கம்மி, ஃபேமிலி லைஃப் பேலன்ஸ்டாக இருக்கும், ரிட்டைர்மெண்ட் பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி இருக்கும், இது போக அலோவன்ஸ் இருக்கும். சுருக்கமாக சொல்லணும்னா நம்ம ஃப்யூச்சர் ஒரு செக்யூர்டுன்னு சொல்லலாங்க. அதனால தான் லேக்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. பட் ரைட் டெசிஷன் இருந்தால் மட்டும்தான் நம்ம சக்ஸஸ் கிட்ட போக முடியும். படிக்கிற எல்லாரும் கிளியர் பண்ணுறது இல்லையே. இப்போது நம்ம டிஎன்பிஎஸ்சினா என்னன்னு புரிஞ்சுக்கலாம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இதைத்தான் டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கம்பைன்டு சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 3, குரூப் 4னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸாம் அவங்க கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேயா? இப்போது நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம், ப்ளஸ் ஏஜும் பார்க்கலாம். குரூப் 1, குரூப் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன டிகிரி படிச்சிருந்தாலும் ஓகே, எனி டிகிரி தான் அவங்களோட மினிமம் குவாலிஃபிகேஷன். அதே மாதிரி குரூப் 4 எடுத்துக்கிட்டோம்னா மினிமம் நம்ம 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ வேணால் பண்ணியிருக்கலாம். என்கிட்ட 2 டிகிரி இருக்குது, 4 டிகிரி இருக்குனாலும் பிரச்சனை இல்லை. மினிமம் பேசிக்காக நீங்கள் இதை படிச்சிருக்கணுன்ற மாதிரி. ஓகேயா? மினிமம் ஏஜ் பார்த்தீங்கன்னா குரூப் 1க்கும் குரூப் 2Aக்கும், குரூப் 2, குரூப் 2A ரெண்டுக்குமே மினிமம் ஏஜ் வந்து பார்த்தோம்னா 21. இதே இது குரூப் 4க்கு பார்த்தீங்கன்னா 18. மேக்ஸிமம் ஏஜ் வந்து அவங்கவுங்க கேட்டகரி வச்சு கொஞ்சம் டிஃபர் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா போஸ்டிங்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி போஸ்டிங் இருக்குமானா இல்லை. குரூப் 1ல் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போஸ்டிங் இருக்கும், குரூப் 2ல் இருக்கும், குரூப் 2Aல இருக்கும், குரூப் 4ல் இருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா இது வந்து ஒரு ஸ்டெப் மாதிரி. குரூப் 1ன்றது கொஞ்சம் ஒரு ஹையர் கேடரில் உள்ளது, குரூப் 2ன்றது குரூப் 1க்கு கொஞ்சம் கீழே வரும், குரூப் 4ன்றது குரூப் 2க்கு கொஞ்சம் கீழே வரும். ஸோ ஒரு ஸ்டெப் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த மாதிரி தான் நமக்கான ஜாப்ஸும் இருக்கும். இப்போது எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி பார்த்தோன்னா குரூப் 1, குரூப் 2 இது ரெண்டில் தான் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ்ன்னு கண்டக்ட் ஆகும். குரூப் 1 பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூன்னு சொல்லிட்டு 3 ஸ்டேஜஸாக நடக்கும். குரூப் 2, 2A பொறுத்த வரைக்கும் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஸ்டேஜஸாக நடக்கும். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் மட்டும்தாங்க எழுதுவீங்க, ஒரே ஒரு எக்ஸாம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அந்த மாதிரி போயிடும். இப்போ நம்ம எக்ஸாம் பேட்டர்னுக்குள்ளே வரலாம். இப்போது ஜிஎஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சயின்ஸ், ஜியாகிரஃபி, ஐஎன்எம், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், யூனிட் 6 அதாவது தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு இந்த 6 யூனிட்ஸ் வந்து நமக்கு ஜிஎஸ்குள்ளே இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஜிஎஸ்ல 175 கொஸ்டின்ஸும், மேக்ஸில் 25 கொஸ்டின்ஸும், மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க குரூப் 1 ப்ரிலிம்ஸில். ஓகேயா? குரூப் 2, 2A ப்ரிலிம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதர் தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். 100 கொஸ்டின்ஸ்க்கு. ஓகேயா? இப்போ நெக்ஸ்ட் மேக்ஸ் 25, ஜிஎஸ் 75, மொத்தம் இதுவும் 200 கொஸ்டின்ஸ். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் தான், உங்களுக்கு அங்கே ஆப்ஷன் கிடையாது. ஓகேயா? தமிழ் பொறுத்த வரைக்கும் 100 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, மேக்ஸில் 25, ஜிஎஸ்ல 75, மொத்தம் 200 கொஸ்டின்ஸ் தான். ஏன் கொஸ்டின்ஸ்னே சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 1.5 மார்க்ஸ். ஓகேயா? அப்படி பார்க்குறப்போ டோட்டல் மார்க்ஸ் நீங்கள் பார்க்குறப்போ 300 மார்க்ஸ்க்கு நீங்கள் ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுவீங்க. ஆனால் கொஸ்டின்ஸ் வந்து 200 தான். இதில் நீங்கள் நிறையா கன்ஃபியூஸ் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு எக்ஸாம் டேட்டுக்கு வருவோம். எக்ஸாம் டேட் பொறுத்த வரைக்கும் குரூப் 1 வந்துட்டு செப்டம்பர் 6 நடக்குது. அடுத்து குரூப் 2, 2A ரெண்டும் ப்ரிலிம்ஸுங்க. ப்ரிலிம்ஸ் வந்து அக்டோபர் 25 நடக்குது. அடுத்து குரூப் 4 வந்து டிசம்பர் 20 வந்து நடக்குது. ஓகேயா? 2026க்கான ஆனுவல் பிளானர் நம்ம டிஎன்பிஎஸ்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம் டேட் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகே, நெக்ஸ்ட் கம்மிங் டு த சிலபஸ். ஐயோ சிலபஸ்னால் இவ்வளோ இருக்கே அப்படின்னு நினச்சி நம்ம எதுவும் பயப்பட வேணாம். ஒரு சிம்பிளான ரூலுங்க. சிலபஸ் தான் கொஸ்டின் பேப்பரோட ப்ளூ பிரிண்ட். அதை மைண்டில் எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ் பார்க்க அவ்வளோ பெருசாக இருக்குது, இவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு நினச்சி பயந்துடாதீங்க. சிலபஸ் எடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கே ஞாபகம் இருக்கும். ஓகே இது சிலபஸில் இருக்குது, இந்த டாபிக் நான் படிப்பேன். ஓகே இது சிலபஸில் இல்லை, அப்போ நான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த இடத்துல நம்ம டைம் சேவிங் பண்ணலாம். நம்ம தேவையில்லாத ஒரு டாப்பிக்கில், சிலபஸ்லேயே இல்லாத ஒரு டாப்பிக்கில் போயிட்டு டைமை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நமக்கு எது சிலபஸில் இருக்கோ அதில் நம்ம டைம் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ நம்ம கூடுதலாக கொஞ்சம் பெனிஃபிட் கிடைக்கும். சரிங்களா? அதனால ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ் தான் கொஷின் பேப்பரோட ப்ளூ பிரிண்ட்.
அதுக்காக இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற எல்லா டாபிக்குமே கொஷின்ல கண்டிப்பா வரும் அப்படின்னு கிடையாது. ஸ்கிப் பண்ணாம இருந்தா ரிஸ்க் இல்லாம இருக்கும். அவ்வளோதான். கரெக்ட்டா நம்ம ஒரு டாபிக் ஸ்கிப் பண்ணுவோம். அந்த டாபிக்லேருந்து தான் கொஷின் கேட்பாங்க. எதுக்கு நமக்கு? சிலபஸ்ல குடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம அழகா படிச்சுட்டோம் அப்படின்னாலே நமக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். ஓகேங்களா? அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கடல் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு இப்போ நெறைய சோர்சஸ் வந்து இருக்கு. ஆன்லைன்ல இருக்கட்டும், ஆஃப்லைன்ல இருக்கட்டும், லைப்ரரி இருக்கு. நெறையா இருக்குங்க. நம்ம நெறைய சோர்சஸ் வந்து நம்ம ஃப்ரீயாவும் வாங்கிக்கலாம், காசு குடுத்தும் வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே இருக்கு. ஆனா, நீங்க எல்லாத்தையும் வாங்கி படிக்கிறத ஸ்டாப் பண்ணிடுங்க. ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்றீங்களா, அது ஒண்ணு மட்டும் படிங்க. அது ஒண்ணு மட்டுமே தெளிவா திருப்பி திருப்பி படிச்சுட்டே இருங்க. நான் இத படிக்கிறேன், அத படிக்கிறேன். அவங்க இத சொல்ட்டாங்க, இவங்க இத சொல்ட்டாங்கன்னு சொல்லிட்டு மாறி, 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 மாறி அந்த வேலையே வச்சுக்க வேணாங்க. ஒண்ணே ஒண்ணு சூஸ் பண்ணீங்களா, அந்த ஒண்ண மட்டும் கடைசி வரை கன்சிஸ்டன்ட்டா படிச்சுட்டே இருங்க. திருப்பி மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, உங்களுக்கு அதுல படிச்சது இதுல இருக்காது. அப்போ உங்களுக்கே செல்ஃப் டவுட் வந்துரும். அதுல இல்ல, இதுல இருக்கு. அப்போ ஒரு வேள இது கேட்டாங்கன்னா, அப்ப அத கேட்டாங்கன்னா, அப்ப நம்ம எல்லாத்தையும் படிக்கலாம். எல்லாத்தையும் நீங்க படிக்க படிக்க ரொம்ப டம்ப் ஆயி எதுவுமே ஞாபகம் இல்லாம ஆல் கிளியர் ஆயிடுங்க. ஸோ அந்த மாரி வேலையே வேண்டாம். ஏதாச்சும் ஒண்ணு சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு எது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கோ அதுலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து புக்ஸ். புக்ஸ்ன்னு வரப்போ நம்ம இந்த புக் வாங்கணுமா? அந்த புக் வாங்கணுமா? இந்த எடிஷன் நல்லாஇருக்கா? அந்த எடிஷன் நல்லாஇருக்கா? அது இதுன்னு சொல்லிட்டு நெறைய இருக்கு. இல்லன்னு சொல்ல மாட்டேன். நெறைய பேர் கன்ஃப்யூஸ் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. நம்மளே நம்மள கன்ஃப்யூஸ் பண்ணிக்கவும் வாய்ப்பு இருக்கு. இப்போ நான் ஒரு பிகினர், நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், நான் ஒர்க் போயிட்டே படிக்கிறேன்னு சொல்லிட்டு நெறைய பேர் இருப்பீங்க. ஸோ அந்த மாரி இருக்கிறவங்க எடுத்தோனே நான் வந்துட்டு ஹை லெவல்ல படிக்கிறேன்னு சொல்லிட்டு அங்க படிச்சு, ஐயோ! அதுனா நமக்கு இது கூட புரியலேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிட்டு அந்த வேல வேணாங்க. ஸோ சிம்பிளா நம்ம ஸ்கூல் புக்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வெப்சைட்லேயே அவைலபிளா இருக்கு. அதுலேருந்தே நீங்க அழகா ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோடும் ஃப்ரீ தான். ஸோ நீங்க ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்லன்னா பக்கத்து வீட்ல இந்த மாரி ரிலேஷன்ஸ் அந்த மாரி சொல்லி வச்சீங்கன்னா புக்ஸ் குடுப்பாங்க. இல்லன்னா நீங்க புக்ஸ் ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். உங்களுக்கு ஹார்ட் காப்பி, சாஃப்ட் காப்பி எல்லாமே கொஞ்சம் ஈஸியா அவைலபிளா கிடைக்கிறது தான். ஃபர்ஸ்ட்டு ஸ்கூல் புக் வாங்குங்க. ஸ்கூல் புக்ல உள்ளத சிலபஸ் வச்சு கரெக்ட்டா படிங்க. நான் மறுபடியும் சொல்றேன், தேவையில்லாததுல திருப்பி போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். சிலபஸ்ல என்ன இருக்கோ அத வச்சு, ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அத வச்சு படிங்க. ஃபர்ஸ்ட்டு நம்ம பேஸ்மெண்ட் நல்லா ஸ்ட்ராங்கா பில்ட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம அடுத்த படி என்னன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். அதுக்குள்ளேயே அடுத்துன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் யோசிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் எதுவுமே நம்ம பண்ணாம இருக்கிறதுக்கு, இது அட்லீஸ்ட் ஓகே, ஓகே நம்ம ஏதோ ஒண்ணு பண்றோம். ஓகே நம்ம கரெக்ட்டான வேல தான் படிக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு தாட் இருக்கும் இல்லையா? அத தான் சொல்ல வரேன். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நோட்ஸ். நோட்ஸ் வந்துட்டு கண்டிப்பா எடுக்கணுங்க. ரிவிஷன் அப்போ பயங்கரமா கை கொடுக்கும். இப்போ நம்ம படிக்கிற எல்லாம் நம்ம மைண்ட்ல இருக்கிற மாரி தான் இருக்கும். இதுதானே இது நான் படிச்சுட்டேன். இந்த ஞாபகம் இருக்கு பாருன்னு சொல்லிட்டு இப்ப எல்லாமே ஞாபகம் இருக்கும். இப்போதைக்கு எல்லாம் கரெக்ட்டா தான் ஞாபகம் வந்துட்டு இருக்க மாரி இருக்கும். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஒண்ணும் ஒரே ஒரு சப்ஜெக்ட் படிக்கல. ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் புக்ஸ் மட்டும் நம்ம படிச்சுட்டு இல்ல. நம்ம நெறைய சப்ஜெக்ட்ஸ் படிப்போம். டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் புக்ஸ் படிப்போம். நம்ம ஓனா நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்றப்போ, ஓகே நம்ம ரைட் பண்ணி வச்சிருப்போம் இல்லையா? அப்ப நமக்கு என்ன ஞாபகம் வரும்னா, இந்த பாயிண்ட் தானே நான் அப்ப படிச்சேன்ல, அந்த சப்ஜெக்ட்ல இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அழகா கம்பேர் பண்ணி படிக்கலாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சி பொறுத்தவரைக்கும் இன்டர்லிங்க் ரொம்ப முக்கியம். அதே காலகட்டத்தில இங்கிட்டு ஒண்ணு நடந்திருக்கும், அங்கிட்டு ஒண்ணு நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா, இத நீங்க பாலிட்டில படிப்பீங்க, அத ஹிஸ்ட்ரியில படிப்பீங்க, இன்னொன்னு ஜியோகிராஃபில படிப்பீங்க. ஸோ இந்த மாரி இருக்கிறப்போ கன்ஃப்யூஸ் ஆகாம இருக்கும், கரெக்ட்டா நோட்ஸ் எடுத்தீங்கன்னா. ஸோ நோட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுக்காக நோட்ஸ் ரொம்ப ப்ராப்பரா இருக்கணும். இப்படிதான் இதான் ஃபார்மேட். இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கணும். அப்படிலாம் இல்ல. உங்க நோட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாரி இருந்தா போதும். ஓகேயா? ஏன்னா நோட்ஸ் வந்து ரிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம தான் அத படிக்க போறோம். நம்ம இன்னொருத்தவங்கள்ட்ட குடுத்து படிக்க சொல்ல போறதில்ல. ஸோ நமக்கு மட்டுமே அந்த நோட்ஸ் வந்து புரிஞ்சா போதும். ஓகேயா? அடுத்து பிளான், ரிவிஷன், டெஸ்ட் பிராக்டிஸ், கன்சிஸ்டன்சி. இது 4ம் தெளிவா இருந்தாலே போதுங்க. நம்மளால அழகா எக்ஸாம கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். இது 4ல 1 மிஸ் ஆனாலும் ரொம்ப கஷ்டங்க. அதுவும் இந்த கன்சிஸ்டன்சின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? அது ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். எவ்ளோ கன்சிஸ்டன்ட்டா இருக்கோமோ, அவ்ளோ நல்லது நமக்கு. இன்னைக்கு ஒரு சப்ஜெக்ட் படிச்சுட்டேன்ல, நாளைக்கு படிக்க வேணாம்னு சொல்லிட்டு ஃப்ரீயா மட்டும் விட்டுறாதீங்க. அந்த கன்டின்யூட்டி போச்சுன்னா, திருப்பி கெயின் பண்றது ரொம்ப கஷ்டங்க. அதனால தான் சொல்றேன், கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். டிஎன்பிஎஸ்சின்றது ஒரு இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லைங்க. அது நம்மளோட பேஷன்ஸ், கன்சிஸ்டன்சி எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணும். டெய்லி கொஞ்சம் 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 கொஞ்சமா படிச்சா கூட ரிசல்ட் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். நான் இன்னைக்கு 2 பண்ணிட்டேன். ஸோ நாளைக்கு உள்ளது வேண்டாம். நாளை கழிச்சு நான் திருப்பி 2 பண்ணிக்கிறேன். அது வேலையே வேணாம். இன்னைக்கு 1 பண்ணுங்க, நாளைக்கு 1 பண்ணுங்க, நாளான்னைக்கு 1 பண்ணுங்க. இந்த மாரி ஒரு ஆட்டோமேட்டிக்கா கொண்டு போயிட்டே இருங்க. ஸோ கன்சிஸ்டன்சின்றது ரொம்ப முக்கியம். புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.